அடுத்தது ரிலாக்ஸ் அப்படின்ட்டு மாமா சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த ரிலாக்ஸுண்டா என்ன? இதுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறது அப்படின்டா, நம்ம என்ன ஓய்வாக இருக்கிறத இதுக்கு ரிலாக்ஸ் அப்படின்ட்டு நம்ம மீனிங் எடுத்துக்கிறோம். அது நம்ம சாமானியர்கள் சொன்னாக்கா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே சொல்கிறவங்க சாமானியவங்க அல்லவே. அப்போ இந்த ரிலாக்ஸுக்கு அடையாளம் என்னன்னாக்கா, நாம் புற சிந்தனையிலேருந்து நழுவுறது. இப்போ நான்டா இப்படித்தான், நான்டா இன்னாரு அப்படிங்கிற அந்த நம்மளுடைய இந்த நான்கிற எண்ணம் மட்டுப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ற நிலையில் இருக்கிறது தான், அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறது தான் ரிலாக்ஸ்ன்னு பேர். நானற்ற தன்மை. சரியா? அடுத்தது இந்த ஒருதால இன்னொரு விஷயத்த பார்க்க மறந்துட்டோம். என்னன்னா, ஒருதாக்கு நாம் வரும்போது எப்படி வரணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை அந்த புருதாவோட சேர்த்து பார்த்துக்குங்க. புருதாக்கு வரும்போது நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆசார் முபாரக்கை ஏந்தி வரணும்னு நம்மளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். புருதா சம்பந்தமாக மாமா அறிவுறுத்தும் போது, அப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆசார் முபாரக்குனாக்கா பச்சை குபாவை குறிக்கும். நம்ம மன ஓர்மைக்கு அதையே எடுத்துக்கிட்டு அங்கே வரலாம். இல்லை, நான் இன்னும் அதில் நம்மளுக்கு அதை தாண்டி இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹஃபல் சக்தி வருது அப்படின்றாக்கா, அந்த ரவுலாவுடைய முகப்பை நம்ம ஏந்தி வரலாம். சிந்தனையில் அதை மாத்திரமே ஏந்தி, ஏன்னா அந்த அமைதியாகவும் அது நல்ல நம்மளுடைய அந்த ஃபோக்கஸுக்கு வேண்டிய, நம்ம மன ஓர்மைக்கு வேண்டிய அந்த சூழலில் இதை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போது ரவுலாவுடைய முகப்பு, சரி, ரவுலாவுடைய முகப்பையும் தாண்டி நம்மளுக்கு இன்னும் மனன சக்தி இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு நகரும் சக்தி இருக்குது அப்படிங்கிறவங்க சீக்ரெட் சாம்பர், அந்த ஒரு டார்க் கிரீனு போர்வை போத்து இருக்கும் சீக்ரெட் சாம்பர், அந்த முகப்பை எடுக்கலாம். இல்லை அதையும் தாண்டி அப்படின்னா அதையும் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பழைய மஸாரு பார்க்க தெரிஞ்சவங்க பார்க்கலாம். இல்லை அதையும் தாண்டின்னா அதையும் தாண்டி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே தான், அது வரைக்கும் போகலாம். ஓகே. அப்போது இது ஒரு அழகான ஒரு அமைப்பு. இப்போ தான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கே வரோம். இப்படி கண்ணை மூடி நாம் அந்த அமைதியில் மன ஓர்மைக்கு இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர்றப்போ என்ன நடக்கும்? இயல்பாக என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த அமைதியான சூழலில் எந்த சிந்தனையும் இல்லாமல் நாம் ரவுலாவை நினைக்கும்போது, முதல்ல நம்மளுக்கு துரோகம் பண்ண ஆள் தான் இங்கே நிற்பார். நம்மளை முதுகுல குத்துனவர், ஏதோ ஒரு வகையில் பெருங்குண்ட பாதிப்பு யார் உள்ளாக்குனாரோ அவர் தான் நிற்பார். அதோடு நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு அந்த இதிலேயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவரை பொல்லன்னு, இது பண்ணணும், பெரிய அளவில் அவருக்கு பாதிப்பு உண்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிந்தனை பயணிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கடைசியில் தான் உஷாரு வரும். ஆஹா, இந்த நேரத்தை இப்படி இதோட பாழாக்கிட்டோமே அப்படின்ட்டு உணர்வு வரும். டக்குண்டு உடனே அந்த சிந்தனையிலேருந்து விடுபட்டு இந்த ஃபோக்கஸ் மைண்டுக்கு வருவோம். அது மாதிரி
இந்த தப்பை அடுத்த தடவை செய்யக்கூடாதுன்ட்டு நம்ம அடுத்த தடவைக்கு இந்த ஃபோக்கஸ் மைண்டோடு வருவோம். வந்து உட்காந்தா திருப்பி அவர் தான் வருவார். வந்த பிறகு இந்த தடவை அவரை வந்து கொஞ்சம் கையை காலையெல்லாம் அடிச்சிடணும், உடச்சிடணுங்கிற மாதிரி அந்த வேகத்துலேருந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி இந்த சேதப்படுத்தணுங்கிற அளவுக்கு நம்ம மனம் வந்திருக்கோம். அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சார் வரும், இந்த அமைதியை இவருக்கு விட்டு கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு ரெக்கவர் பண்ணுவோம். சரி, அப்படி முடிஞ்சிடும். அடுத்த தடவை இந்த தப்பு செய்யக்கூடாதுன்ட்டு வருவோம். வரும்போது அவரை ரொம்ப ஏசிடணும், பேசிடணுன்ட்டு அதிலேயே தான் ட்ராவல் பண்ணும். அதுக்கு பிறகு ஒரு மெச்சூர் முடிவு ஒன்று எடுக்கணுன்ட்டு வந்துடும். ஏன்னா இது வரைக்கும் இது தொடர்கதையாக தான் இருக்கும். அப்போ என்ன வரும், இது அவருடைய இயல்பு பிரகாரம் அவர் நடந்துட்டார். நம்மளுக்கு அந்த ரேஞ்சுக்கு நம்மளால் நடக்க முடியாது. அதனால் அவருடைய இயல்பு அது. அவர் நடந்துட்டார். நம்மளுடைய இயல்புக்கு அந்த மாதிரி நடக்க முடியாது. ஏன் நம்ம தேவையில்லாமல் இப்படி கற்பனையில் அவரை வந்து பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் இந்த இடத்துக்கு இவர் தேவையில்லை. இதை வந்து ரொம்ப நாம் இதை அழகுபட நாம் இதை செய்யணும் அப்படின்ட்டு இந்த எண்ணம் வரும்போது கிட்டத்தட்ட அது ஒரு மன்னிப்புடைய நிலை தான். வரும்போது என்ன ஆகும்னாக்கா இது வந்து டெலீட் ஆகிடும். அந்த ஃபைல் அப்படியே டெலீட் ஆகிடும். அது வரைக்கும் இது நம்ம மனசுலேருந்து இது போகாது. இது என்ன அப்படின்றா, இது வந்து நம்மளுடைய ஆழ் மனப்பதிவு. இது வந்து தேவையற்ற பதிவு. அந்த நேரத்தில் இது தேவைன்னு அது எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் தேவையற்ற பதிவுண்டு எப்போ நம்மளுக்கு தோணும்னா, இந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு இது தான் நம்மளுக்கு வேணும், இது தான் எனக்கு பிடிச்சமானது அப்படின்ட்டு நாம் இந்த ஒன்றை நாடும்போது அதை அலோவ் பண்ணாது. எல்லாமே மனசில் இருக்கக்கூடிய ஆள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த ஸ்பெஷல் ஃபோல்டர் அது எல்லாமே. கண்ணு கேமராண்டா, கல்பு மெமரி கார்டு. நீங்கள் கண்ணால் பார்க்குற அத்தனையுமே அதை படம் பிடிக்காது. 8 துர்குணங்களால் எதை பார்க்குறீங்களோ அதை வந்து ஸ்பெஷல் ஃபோல்டராக அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். அந்த 8 துர்குணங்கள் வந்து காம, குரோத, மோக, லோப, மதம், டம்பம், ஆச்சரியை, அசூயை. ஆச்சரியம், அசூயை. ஏன்னா இந்த காமம், குரோதம் இதெல்லாம் தெரியும். மோகம். இதில் புரியாத சொல்லுண்டாக்கா லோபண்டா லோபித்தனம், கஞ்சத்தனம். ஏன்னா டம்பம்ங்கிறது வந்து பெருமை. மற்ற வார்த்தைகள் புரியும். அசூயைங்கிறது சோம்பேறித்தனம். ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருந்து நாம் என்ன செய்வோம்னா அதை தள்ளி போடும். இது வந்து நற்குணத்தை சார்ந்தது அல்ல. ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை நல்லதுன்னு தெரிஞ்சவங்க கூட அதை தள்ளி போடுறது வந்து நற்குணத்தை சார்ந்தது அல்ல. ஸோ அதனால் அதை வந்து துர்குணத்தில் சேர்க்குறாங்க, அசூயையில். அதாவது சோம்பேறித்தனம். அப்போ இந்த மாதிரி இதுக்குட்பட்ட பதிவைத்தான் அது வந்து ஸ்பெஷல் ஃபைலாக அது வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணும் கல்பில். அப்போது இதை எப்படி கையாளுறது? முதல் விஷயம், நம்மளுக்கு அலிரலில்லாத்தலான்னு சொல்கிற மாதிரி நன்மை செய்வது அவசியம், தீமையை விடுவது மிக மிக அவசியம். ஸோ அதனால் முதல்ல இந்த துர்குணம் சார்ந்த சேர்மானத்தை இனி சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற முதல் எண்ணத்துக்கு வந்துடணும். ரெண்டாவது, ஏற்கனவே உள்ளே போனதை இந்த மாதிரி அது சந்தர்ப்பங்களில் நாம் அந்த மன ஓர்மைக்காக உட்காரக்கூடிய சந்தர்ப்பங்களில் வந்து என்ன செய்யணுனாக்கா, அப்போ அந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய நீ புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரமா, அந்த பாரு நாங்கள் ஏற்கனவே இவ்வளோ பேர் இருக்கிறோன்ட்டு அவங்க எல்லாரும் வெளியில் வருவாங்க. அதுதான் அங்கே நடக்கிறது. கடைசியில் இது எல்லாம் ஒன்று ஒன்றா முடிஞ்ச பிறகு என்ன ஆகும்னாக்கா, நாம் நினைக்கிற அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ்டாக அதை மட்டுமே பார்ப்போம். அப்போது இந்த ஓதுவையை செவிமடுப்போம். இது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும்போது
என்ன ஆகும்னாக்கா அந்த கேட்கும் செவி ஹயாத் ஆகும். இல்லை அது ஆகலைன்னாலும் இங்கே என்னன்னாக்கா முக்கியமான ஒரு பயிற்சி இங்கே ஒன்று முடிஞ்சிடுது. அதாவது விபாசனான்னு சொல்கிறது தேவையற்ற எண்ண பதிவுகளை அளிக்கிறது. இது நம்ம புருதா ஷரீஃபில் மட்டும் இது பார்த்துருக்க மாட்டோம். பொதுவாக மாமாட ஹயாத்தில் உள்ள சபையே அப்படித்தான், ஒரு விபாசனா கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஏண்டா தொணன்னு பேசுகிறவர் கூட என்ன செய்வார், அங்கே உள்ளே வந்தவொடனே ஏதாச்சும் சொல்ல மாட்டாங்களான்ட்டு அவங்களோட முகத்தையே பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துருப்பார். இது தான் விபாசனா. எல்லா விஷயமும் என்னென்னமோ செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் கூட எதுவுமே செய்யாமல் தன்னைத்தானே தடுத்து வச்சிருப்பார் இல்லையா. தன்னைத்தானே அந்த ஒரு டிசிப்ளினோட ஒரு கட்டுப்பாட்டில் உட்காந்துருப்பார் இல்லையா. இதுதான் விபாசனா. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை முன்னோக்கி தன்னுடைய இயல்பு எதையுமே காட்டாமல் அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது. ஏன்னா அப்போ இந்த 8 துர்குணங்கள் சார்ந்ததை தவிர்ந்து வாழணும். இன்னொன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஃபைல்களையும் எடுத்து அழிக்கணும். அதுக்குண்டான வாய்ப்பாக இது போன்ற விஷயத்தை நாம் பயன்படுத்திக்கிறோம். இது சும்மா நம்மளுக்கு ஒரு தியரியாக மட்டும் மாமா ஞான பாடங்களை சொல்லாமல் நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக அந்த டேஸ்ட்டை நம்மளுக்கு காட்டுறதுக்காண்டி ஒரு மஜ்லிஸையும் ஏற்படுத்தி அதை நடத்தி அதை தலைமை தாங்கி அதை நடத்தி நம்மளுக்கு இப்படி ஒரு பயிற்சி கிளாஸு எனக்கு தெரிஞ்சு யாரும் வேணுமோ. இங்கே வயசு வித்தியாசம் இல்லை, இனம் மதம் எந்த இதுவும் கிடையாது, படித்தவர் படிக்காதவர். ஏன்னா இந்த ஒருவேளை இந்த அரபிக்கில் ஓதுறாங்களே அந்த நாலேஜ் வேணுமா, அப்படி பார்த்தா நாமளும் கூட தான் போக முடியாது. ஏன்னா யாருக்கும் எந்த இதுவும் தேவையில்லை, யாருக்கும் நம்மளுக்கு அங்கே ஓதுதல் வேலை இல்லை. நாம் கவனிக்க வேண்டியது மாத்திரமே நம்மளுக்கு உண்டான வேலை. இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்க கிடையாது. இது எதுக்கு ஒப்பாகுதுன்னு சொன்னால், இது வாரத்தில் ஒரு நாள் அப்போ நம்மளுக்கு அந்த மன ஓர்மை பிடிச்சி போச்சு, அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு. நாம் ஏதோ ஒரு பசியில் வரப்போ நம்மளுக்கு அந்த உணவு கிடச்சி போச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட தூண்டியில் கையில் கொடுத்த மாதிரி தான். நம்மளுக்கு பசிக்கும் போதெல்லாம் அதை எப்படி வேணுமோ நாம் அதிகப்படுத்திக்கலாம். நம்மளுக்கு சில பேருக்கு ப்ரைவேசி ரொம்ப கிடைக்கும், அவங்களுக்கு இல்லை சில பேர் அதிகமான ஜாரத்துக்கு போகக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போ அங்கே போய் அதிகமாக கண்ணை மூடி உட்கார்ற வாய்ப்பு கிடைக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுவாங்கன்னா, அப்போ டெய்லி இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பசிக்கும் போதெல்லாம் மீன் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தயால குணம் ஆளுக்கு. அப்போ அவர்களுடைய சபையே ஒரு விபாசனா அப்படிங்கிறத பார்த்தோம்.